ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு பன்னீர் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கேங்க. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலாவிலே இது கொஞ்சம் ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறது. ஃப்ரைட் ஆனியன்லாம் வச்சு க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கு ஒரு பேக்கெட் பன்னீர் பேக்கெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மசாலா கோட் பண்ணணும். ஒரு ஆஃப் டீஸ்பூனுக்கு பியூர் சில்லி, தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு முழு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டுக்காக. நல்லா டார்க்காக வரணும் கலரு. ஆனியன் நல்லா ஃப்ரைட் ஆகிட்ட பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரணும் கலரு. பாருங்கள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே ஆயிலில் நம்ம மசாலா கோட் பண்ண பன்னீரை திருப்பியும் போட்டு நல்லா மறுபடியும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும் இந்த ஆயிலில். இது ஒரு பக்கம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த ஃப்ரைடு ஆனியனை மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஹாட் வாட்டரில். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு சின்ன கப் அளவுக்கு அதோட சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகிட்டு பொரிஞ்சதும் இதில் சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு பொரிய வச்சுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இருக்கும் அளவு இது நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறமா இதில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துப்போம். தக்காளி 2 சின்ன தக்காளி, நார்மல் மீடியம் சைஸில் 2 தக்காளி இருக்கும். இதை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், பியூர் சில்லி, மஞ்சள் தூள், சால்ட்டு, தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் அளவு இது. அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஃப்ரைடு ஆனியன், முந்திரி, தயிர் பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து கொடுக்கலாம். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கொதி வரட்டும். மிக்ஸி அலசின தண்ணியும் அதோடு சேர்த்துட்டேன். நல்லா கிட்ட இருந்து ஹையில் வச்சு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் மில்க் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் இலகி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். காசி ஆற வச்சின பால். உங்களுக்கு இன்னும் லூஸாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருந்தது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஈவனாக கலந்து கொடுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு லைட்டாக நடுவில் ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. உங்களுக்கு டைட்டாக வேணும் கிரேவினா இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லூஸாக வேணுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, இதுக்கு முன்னாடி சால்ட்டு சேர்த்துனது வீடியோஸில் ஸ்கிப் ஆகிருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுகர் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கிறது. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போடணும். கொத்தமல்லி சேர்க்கணும். இது எல்லாத்தையும்
வீடியோக்காக இந்த மாதிரி காட்டியிருக்கேன். ஆனால் சாப்பிடும்போது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா க்ரீமியாக டேஸ்டியான ஃப்ரைட் ஆனியனோடு செஞ்ச மாதிரி சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.